பெண்கள் இந்த குடம், சட்டி, பானை, குழந்தைகளை தூக்குறாங்க. எந்த பக்கம் தூக்கி வைக்கிறாங்க பாத்துருக்கீங்களா? பார்த்திருப்பாங்க, நான் மறந்துருக்கோம். குடத்தை தண்ணி இருக்குது, தூக்கி அப்படி டக்குன்னு தூக்கி இந்த பக்கம் தான் வைப்பாங்க. இப்படி வைக்க மாட்டாங்க யாரும். இந்த எலும்புல அவங்களால வைக்கவே முடியாது. இந்த இடுப்பு எலும்புல வைக்க முடியாது அவங்களுக்கு. இதுதான் ஸ்ட்ராங் அவங்களுக்கு. அதனால குழந்தைய, குடத்தை, கனமான பொருள்களை எந்த மூட்டையா இருந்தாலும் சரி தூக்கி வைக்கிறது இந்த இடத்துல தான் வைப்பாங்க. அந்த ஒரு மூட்டை அல்லது ஒரு குடத்துடைய தண்ணி, ஒரு குழந்தை அல்லது ஒரு பாரமான பொருளை ஒரு ஆம்பளை தூக்க முடியாது இந்த பக்கத்துல. அந்த மாதிரி ஒரு பொருளை அந்த பெண் இடது பக்கத்துல தூக்கி வச்சிருவாங்க. ஒரு பெண் தலையில சுமக்கக்கூடிய பாரத்தை விட அதிகமான பாரத்தை, கனத்தை இடது பக்க விலா எலும்பின் மூலமாக, இடுப்பின் மூலமாக சுமந்துட்டு போயிடுவாங்க பெண். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த எலும்பிலிருந்து, இடது பக்க எலும்பிலிருந்து படைக்கப்பட்டதின் காரணமாக பெண்களுக்கு அந்த இடது பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப உறுதியாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது என்ற கருத்தும் அங்கே விளக்கப்படுகின்றது. சரி, அப்படி படைச்சாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப தூங்கக்கூடிய நேரத்தில் இருந்து, ஆனா உயிருள்ளவர் தான் இவர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. உயிருள்ளவரில் இருந்து இவர் படைக்கப்பட்டதின் காரணமாக உயிர் உள்ளவர் அப்படிங்கிறதுக்கு அரபில ஹை அப்படின்னு சொல்லப்படும். அல்லாஹ் கூட ஹைன்னு சொல்றோம்ல, யா ஹய்யு யா கய்யூம் அப்படின்னு சொல்றோம். ஹைனா உயிருள்ளவன் அப்படின்னு அர்த்தம். ஹையான ஒரு மனிதரிலிருந்து, உயிருள்ள ஒரு மனிதரிலிருந்து படைக்கப்பட்டதின் காரணமாக அந்த பெண்ணுக்கு ஹவ்வா, உயிருள்ள பொருளிலிருந்து படைக்கப்பட்ட பெண்மணி அப்படிங்கிற அர்த்தத்துல ஹவ்வான்னு பேர் வச்சு. ஹவ்வான்னா என்ன அர்த்தம்? உயிருள்ள பொருளிலிருந்து படைக்கப்பட்டவள் அப்படிங்கிற அர்த்தம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி படைச்சான்? மண்ணுல இருந்து படைச்சான். அதனால ஆதம் சொன்னா மண் நிறம் உடையவர் அப்படின்னு அர்த்தம். மண்ணுக்கு ஒரு நிறம் இருக்குல்ல, என்னடா மண் நிறம் மாதிரி இருக்கு, மண்ணா இருக்குது, மண்ணை போல இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஆதம்னா மண் நிறம் உள்ள. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத் அப்படி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு முன்னால போட்டான். அவங்க படுத்திருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி படுத்திருக்கிறாங்க, ஹவ்வா அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் தூங்கி எழுந்து கண்ணை முழிச்சு பாக்குறாரு, அழகான பொம்பளை ஒண்ணு முன்னால உட்கார்ந்து இருக்கு. இவர் பார்த்த உடனே இவ்வளவு அழகா இருக்கு இந்த பொண்ணு, இது யாரு அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, நீ யார் மண்ணன்டி, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டார். அல்லாஹ்தால இயற்கையாக அந்த பெண்மணி, இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த உறவு முறைகள், அந்த பாசம் எல்லாவற்றையும் உண்டாக்கித்தான் அல்லாஹ்தால ஹவ்வாவை படைச்சான். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எல்லாவற்றையும் உண்டாக்கி படைச்சானோ அதே போல படைச்சான். அப்ப அந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் உன்னுடைய மனைவி, அப்படி உங்களுடைய மனைவி அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, நீ எதுக்காக வேண்டி படைக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். எதுக்காக நீ உன்னை படைச்சான் அல்லாஹ்தால அப்படின்னு. லி தஸ்குன இலைய வாஸ்குனு இலைக்க, என் மூலமாக நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி, உங்கள் மூலமாக நான் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி. இதுதான் கணவன் மனைவியோட இலக்கணம். கணவன் மனைவியுடைய கூட்டு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையினுடைய தன்மை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதையும் அங்கே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க. என் மூலமாக நீர் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி, உன் மூலமாக நான் நிம்மதி பெறுவதற்காக வேண்டியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டினான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வேற ஒரு இடத்துல சொல்றான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், மிகப்பெரிய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளது, உங்களுக்காக வேண்டி உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடிகளை தேர்ந்தெடுத்து கொடுத்தது, படைத்தது அவருடைய பெரிய அத்தாட்சியில் உள்ளது. ஒருத்தருக்கு ஒரு ஜோடி, ஒருத்தருக்கு ஒரு பெண், ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்ற ஜோடியை இணைத்து வைத்தது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சியில் உள்ளது. ஏன் தெரியுமா அப்படி ஜோடி ஆக்கி வைக்கிறான்? லிதஸ்குனு இலைஹா, அந்த பெண்களின் மூலமாக நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி. அப்ப கல்யாணத்துடைய நோக்கம் என்ன? நிக்காஹுடைய நோக்கம் நிம்மதியா இருக்கணும். அப்படியா இருக்குது? எப்ப பார்த்தாலும் சண்டை. 50 வருஷம் 30 வருஷம் அந்த பெண்ணுடைய வாழ்ந்திருந்தார் அப்படின்னு சொன்னா ஒரு 4-5 வருஷம் நிம்மதியா இருந்திருப்பார். மீதி எல்லாம் சண்டையா தான் இருக்கு. பெரும்பாலும் ஒரு சிலர் நிம்மதியா இருக்கிறவங்க இருக்கும், காலம் பூரா நிம்மதியா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, காலம் பூரா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. என்ன, ஒரு பெண்ணு சமீபத்துல ஒரு 2 மாசத்துக்கு முன்னால ஒரு பெண்மணி இறந்து போயிட்டாங்க வேற வெளியூர்ல. கணவன் இங்க இருக்கிறாரு. அந்த கணவருக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி பெஞ்சாதி இறந்து போச்சுன்னு தகவல் கொடுத்தாங்க. அவரு இறந்து போனா போயிட்டு போறா அப்படின்ட்டு இங்கே உட்காந்துட்டார். போகவே இல்லை. போனா போயிட்டு போறா அப்படின்னு. என்னங்க பஞ்சாதி இறந்து போய், அவளுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க தொடர்பு, 10-12 வருஷம் ஆச்சான். எந்த தொடர்பும் இல்லை, போறதும் இல்லை, இவர் போறதும் இல்லை. குழந்தைகள்லாம் வேற இருக்குது. பணம் மட்டும் அனுப்பிக்கிறாரு செலவுகள்லாம். அது ஒண்ணு நல்ல வேலை செய்யறாரு. ஏன்னா சில பேர் அதையும் செய்ய மாட்டாங்கல்ல. ஆமா, அவ மனைவியா போனா போயிட்டு போறா அப்படின்ட்டாரு. போகவே இல்லை, இன்னும் போகல. இது வரைக்கும் ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னால நடந்த அந்த மாதிரி ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. சரி, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அதோட அதை விட்டாச்சு. அப்படி. ஆனா நோக்கம் என்ன? நிக்காஹுடைய நோக்கம்னு கேட்டா
பெண்ணின் மூலமாக ஆணும் ஆணின் மூலமாக பெண்ணும் நிம்மதியான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொள்வதற்காகவே அந்த நிம்மதியின் மூலமாக, நிம்மதியான சூழ்நிலை உலகத்துள்ள நிம்மதி அல்ல, நிம்மதியுடைய சூழ்நிலையின் காரணமாக தீனை ஹயாத்தாக்க வேண்டும், அதிகமான இபாதத்து வணக்க வழிபாடுகள் புரிய வேண்டும், அல்லாஹ் தஆலாவுடைய திக்ர் ஃபிக்ர்களை அதிகமாக செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த சுகூனியத், அதாவது அமைதியான சூழ்நிலை, நிம்மதியான சூழ்நிலையை கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது. இவர் அந்த பெண்ணுக்கு உதவி, அந்த பெண் இவருக்கு உதவியாக இருந்து வணக்க வழிபாடுகளையும் தீனுடைய ஹித்மத்துகளையும் நிறைவேற்றுவதற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய நிம்மதியை தவிர உலகத்தில் சம்பாதிக்கிறதுக்கான நிம்மதி அல்ல. இவர் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி தருது, அவங்க இவங்களுக்கு ஆலோசனை சொல்லி தருது, ரெண்டு பேரும் ஆலோசனை செஞ்சு நிறைய காசு சம்பாதிக்கிறது, அதுக்காக வேண்டிய அல்ல. நிறைய அமல் செய்ய வேண்டும், நிறைய இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நான் சொல்லியிருக்கிறேன், பல தடவை சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். ஒரு மனிதன், ஒரு ஆண், ஒரு கணவன் இரவு நடுநிசி நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரஹிமல்லாஹு இம்ரஅன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ரஹமத்து செய்வானாக. எந்த மனிதன் என்று சொன்னால், இரவின் நடுநிசியிலே, அதாவது பிந்தின தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து ஒது செய்து விட்டு தானும் தொழுதான், தன்னுடைய மனைவியையும் எழுப்பி விட்டான். அவள் எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் கொஞ்சம் தண்ணீரை தெளித்து எழுப்பி விடுகின்றானே, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ரஹமத்து செய்வானாக. கணவன் மனைவிக்கு எப்படி உறவு இருக்கணும் அப்படிங்கறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அதே மாதிரி ரஹிமல்லாஹு இம்ரஅத்தன், ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா ரஹமத்து செய்வானாக. அவள் இரவினை பிற்பகுதியிலே எழுந்தாள், தொழுவதற்காக ஒலி செய்து தொழ நின்றால், தன்னுடைய கணவனையும் எழுப்பி விட்டால், எழுந்திருக்காவிட்டால் கொஞ்சம் தண்ணீரை தெளித்து எழுப்பி விட்டாலே அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா ரஹமத்து செய்வானாக அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கணவன் மனைவி எப்படி, எதுல சுகூனியத்து, எதுல ஒற்றுமையா இருக்கணும், எதுல நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கறது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். ஆக அந்த நிம்மதி அப்படிங்கிறது தீனுடைய விஷயத்திலும் இபாதத் வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய விஷயத்திலும் நிம்மதி ஏற்படுவதற்காக வேண்டி உங்களிலேயே ஒரு ஜோடியை உங்களுக்கு நாம் ஆக்கி கொடுத்தது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சி என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அதை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்திலே சொல்லி காட்டுறாங்க. எதுக்கு ஒண்ணு அல்லாஹ் படைச்சான் அப்படின்னு கேட்கும்போது, லிதஸ்குன இலைய வ அஸ்குனு இலைக்க, என் மூலமாக நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி, உங்களின் மூலமாக நான் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி என்று சொல்லி காட்டார். ஆனா பெண்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ் தஆலா இந்த கோணலான எலும்புல படைச்சிட்டதுனால அவங்களுடைய புத்தி கோணலா தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியப்படுத்தப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்றாங்க அதை பத்தி. நிறைய பெண்களுடைய விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கோணலான எலும்புல படைச்சனால புத்தி கோணலா தான் இருக்கும். நீங்க ரொம்ப நேராக திடீர்னு அந்த நேராக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா கொஞ்சம் வேகமா நீங்க ஃபோர்ஸா போக ஆரம்பிச்சீங்கன்னா உடைச்சுக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி காட்டுறாங்க, இஸ்தௌசு பின்னிசா பின்னிசாஇ கைரா, பெண்களுக்கு நல்லதை நீங்கள் வசியத்து செய்யுங்கள், சொல்லி காட்டுங்கள், நல்ல உபதேசத்தை செய்யுங்கள், பெண்களுக்கு நல்ல உபதேசம் செய்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் இன்னல் மர்அத்து குலிகத் மின் விலாஇன், பெண் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டு இருக்கின்றான். வ இன்ன அஅவஜ மா ஃபில் வலாஇ ஆலாஹு, விலா எலும்பிலே ரொம்ப கோணலானது அதனுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடியதான். பாருங்க, இது கீழே இருக்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதுக்கு மேல போவோம், கடைசியில போகும்போது அது ரொம்ப நல்லா வளைஞ்சிருக்கும். இப்ப எதுல இருந்து அல்லாஹ் தஆலா படைச்சான், மேல உள்ள எலும்புல இருந்து படைச்சு போட்டான், அதனால ரொம்ப கோணலா இருக்கும். அப்படி கோணலா தான் இருக்கு. ஃபைன் தஹப்த துகீமுஹு கஸர்தஹு, அதை உடனடியாக நேராக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், முனைந்தால் அதை உடைத்து விடுவாய். திடீர்னு அப்படி பிடிச்சி வேகமா இழுத்து நேராக்கி போடலான்னு பட்டு உடஞ்சு போயிடும். சரி, இது நேராக்கினா உடஞ்சு போயிருமே, அப்படியே விட்டுட்டீங்க, அப்படியே கோணலா தான் இருக்கு. வைன் தரக்தஹு லம் தஸல்லாவஜ், அது அப்படியே விட்டு விட்டால் அது கோணலாகவே இருக்கும். அப்ப கொஞ்சம் நேராக்கிறதுக்காக முயற்சி பண்ணும். ஆனா முழுசா நேராக்கவே முடியாது, அந்த எலும்ப முழுசா நேராக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நேராக்கினா ஏதோ கொஞ்சம் நேருக்கு வரும், அவ்வளவுதான். முழுசாக நேராக்கி நேராக ஆக்குறது உங்களால முடியாது. ஆகவே பெண்களுக்கு நீங்கள் வசியத்து செய்து கொண்டே இருங்கள், அதாவது நல்ல உபதேசம் செய்து கொண்டே இருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். ஆக அங்க இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஃபைன் தஹப்த துகீமுஹு கஸர்தஹு, அதை நேராக்க நீ முனைந்தால் அதை உடைத்து விடுவாய். உடைப்பது என்பது என்ன தெரியுமா, அதுதான் தலாக் அப்படின்னு சொல்றாங்க. அதான் தலாக். நீ அதை நேராக்க, இந்த பொண்ணு நேரா வரணும், இதெல்லாம் சரியா வராது, நான் சொல்றபடி கேட்கணும், தொழுதா தொழுகணும், இல்லாட்டி உத விழுகும். நீ நான் சொல்றதெல்லாம் கேட்கணும், இல்லாட்டி அடி விழுகும், குனிஞ்சா குத்து நிமிந்தா உத அப்படின்னு சொன்னீங்க, தலாக்கு வா, நீ உன் பாட்டுக்கு இரு, நான் பாட்டுக்கு போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்ப உடனே ஒரு தலாக்கு வந்து, அதான் அந்த உடைக்கிறது அப்படிங்கறத தலாக் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டணும். எவ்வளவு அழகான உபதேசம் பாருங்க. உலகத்துல எந்த விஞ்ஞானி சொல்ல முடியாது பெண்களை பற்றி இவ்வளவு ஒரு அறிவுரையை, எந்த விஞ்ஞானி எந்த அறிவாளியும் சொல்லி தர முடியாது. ஆக
பெண்கள் கோணலான தன்மை உடையவர்கள் தான் அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்து கொண்டே இருக்கு. அதனால அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அடிக்கடி பெண்களை பற்றி சொல்லி காட்டுகின்றார். பெண்கள் ரொம்ப பலகீனமானவர்கள், அவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும், அவர்களுக்காக வேண்டி பரிவு காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுலாம் வேற விஷயம். அதே நேரத்தில் அவர்களுக்கு உபதேசம் செய்து அவர்களுக்கு என்னென்ன விஷயங்களை சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டி இருக்கின்றார்கள், தங்களுடைய மனைவியர்களிடத்தில் நடந்து காட்டி இருக்கின்றார்கள். அப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதால் அந்த பெண்மணி மட்டும் நேரா இருந்துட்டா, சரியான பெண்ணாக இருந்துட்டா உலகத்துல இந்த மனிதனுக்கு வேற இன்பமே தேவையில்லை. இவர் பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், வெளியே போனா எல்லாரும் எந்திரிச்சு நிக்கலாம், மரியாதை செலுத்தலாம், எல்லாரும் இவருக்கு பயந்து நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம், பெரிய முதலாளியா இருக்கலாம். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்மணி சரியில்லை, இவரை அடக்கி ஆளக்கூடிய பெண்ணா இருந்தாருன்னா வீட்டுக்குள்ள வந்தவொடனே நரகத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு, வீட்டுக்குள்ள வந்தவொடனே நரகத்துக்கு போன மாதிரி இருக்கு. வெளியே ஒரு பெரிய ஆடம்பரமா இருக்கலாம், பேடையில பேசலாம், எத்தனையோ பேர் புகழலாம் இருக்கு, மாலை போடலாம், துண்டு போடலாம், என்னெல்லாமோ பண்ணலாம். இவர் உள்ள வந்த உடனே அந்த மாதிரி பெண்மணியா இருந்தா ஒரு வெளியெல்லாம் போயிடும். 1000 பேர் புகழ்ந்தாலும் இந்த பெண்ணுடைய இந்த தீய சொல்லின் காரணமாக, தவறான குணத்தின் காரணமாக இவனுடைய மனமெல்லாம் சுக்கு நூறாக உடைஞ்சு போயிடும். அதே நேரத்தில் வெளியே எல்லா விதமான சிரமங்களையும் படக்கூடிய ஒரு சிலர் இருக்கலாம், மூட்டை தூக்குறாரு, கஷ்டப்படுறாரு, வறுமையா இருக்கு, சாப்பாட்டுக்கு காசு கிடைக்கல, காலையில போறாரு, சாயந்தரம் ராத்திரிக்கு வர்றாரு, எல்லா விதமான கஷ்டங்களையும் எடுத்துக்கிட்டு சிரமம், காசு கிடைக்கல, ஏதோ குறைச்ச காசு கொஞ்சமா இருக்குது, ரொம்ப பெரிய சிரமத்துக்கு பின்னால வீட்டுக்குள்ள வர்றாரு. வந்த உடனே மனைவி நல்லவளா இருந்தாலும் சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும், வாங்க உட்காருங்க, உங்களுக்கு என்ன வேணும், தண்ணி வேணுமா, அது வேணுமா, இப்படி கேட்டு அனுசரணையாக உபசரணையாக அந்த கணவனுக்கு பணிவிடைகள் செய்யக்கூடிய பெண்ணா இருந்தானே கஷ்டமெல்லாம் மறந்து போயிடும். அந்த ஒரு வார்த்தை அந்த பெண் சொல்லக்கூடிய, பெண் செய்யக்கூடிய அந்த ஹித்மத்தின் காரணமாக இவ எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டாலும் சரி, சாப்பாடு இல்லைன்னா கூட சரி, எனக்கு உடல்ல ஒரு விதமான தெம்பு வந்துடும். இவருக்கு எல்லாமே இருக்குது, வீட்டுக்குள்ள வந்தோடனே எங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா போதும், அவ்வளவுதான், இதெல்லாம் போயிடும் உள்ள வந்தோடனே. நம்ம வழக்க அனுபவத்தில் நம்ம பார்க்கிறோம். அதனால பெண்களுக்கு நல்ல உபதேசங்கள் செய்ய வேண்டும், பெண்களை எப்படி நடத்த வேண்டும், எப்படி அவர்களுக்கு விஷயங்களை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரங்கள் வழங்க வேண்டும் என்பது பற்றியுள்ள விளக்கங்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார். சரி, அந்த கருத்துக்களை கொஞ்சம் அல்லாஹ் தஆலா இந்த வாசகத்தின் மூலமாக குறிப்பிடுகின்றார். இன்னொரு கருத்து இங்கே சொல்லப்படுகின்றது, ஆதமே நீயும் உம்முடைய மனைவியும். இப்ப ஆதமே என்று கூப்பிட்டு உம்முடைய மனைவியும் நீரும் குடியிருப்பீராக அப்படி சொல்லல. இந்த வாசகத்துடைய அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் இருக்குது, அதுல ஒவ்வொரு அமைப்பும் கருத்துக்குரியது, பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவிக்கும். அதை எவ்வளவு மக்கள் இதையும் குறிப்பிடுறாங்க. ஆதமே உம்முடைய மனைவியும் நீயும் போய் சொர்க்கத்திலே குடியிருப்பீராக அப்படி சொல்லல. ஆதமே நீயும் உம்முடைய மனைவியும், முதல்ல ஆதமே நீயும் உம்முடைய, இரண்டாவது மனைவியை சொல்றான் அல்லாஹ் தஆலா, அந்த வஸௌஜுக, நீயும் உம்முடைய மனைவி. அதுல உலமாக்கள் எழுதுறாங்க, இந்த இந்த வாசகத்துக்கு பேரு, அதாவது அந்த அப்படிங்கிறது மத்துவ தொடரப்பட்டது, ஜௌஜுகா என்ற அந்த வார்த்தை, ஜௌஜுகா அப்படிங்கிற வார்த்தை அதை தொடரக்கூடியது. தொடரப்பட்டது சொன்னா முன்னால் இருக்கக்கூடியவர். இப்ப இமாம் இருக்காரு பாருங்க, இமாம் தொடரப்படுகின்றவர், பின்னால் இருக்கக்கூடிய முக்ததிகள்லாம் தாபியீன்கள், தொடரக்கூடியவர்கள். அது மாதிரி ஆதமே நீ எப்படி இருக்கணும்னா, நீ முன்னால போகணும், உன் மனைவி பின்னால வரணும். உன்னுடைய மனைவி உன்னை தொடர்ந்து வரக்கூடியவராக இருக்க வேண்டும். அதாவது மனைவிக்கு நீ வழிகாட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். மனைவியுடைய விஷயங்களை எல்லாம் நீர் எடுத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். மனைவியை நீர் பராமரிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். மனைவியுடைய விஷயம் அனைத்தும் உம்முடைய கையிலே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அப்படிங்கிறது அந்த வாசகத்துல விளங்குது. இப்ப முதல்ல ஜௌஜுக அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல சொல்லி, அந்தங்கிற வார்த்தையை இரண்டாவது சொல்லி இருந்தா இப்ப இருக்கிறத விட மோசமா இருக்கும். எல்லா ஆம்பளைங்களும் பொம்பளைக்கு பின்னால போயிட்டே இருப்பாங்க. பெண்களுக்கு பின்னால நீ போகாதே அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். மனைவிக்கு பின்னால் நீ போகாதே, உனக்கு பின்னால உன் மனைவி வரணும். ஆமா, ஸ்கூட்டர்ல போறியா, அவளை ஓட்ட சொல்லி நீ பின்னால உட்காந்துக்காத, நீ ஓட்டிக்கிட்டு அவளை வேணா பின்னால வச்சுட்டு போ அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதான் தாபியா மத்பூங்கிறது. ஸ்கூட்டர் ஓட்டுறாரு ஒருத்தர், அந்த ஓட்டுறவர் தாபியா மத்பூ, பின்னால உட்கார்ந்து இருக்கிறவர் தாபியா அப்படின்னு சொல்லப்படும். அவர் தொடரப்படக்கூடியவர், இவர் தொடருகின்றவர். அதே மாதிரி அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடரப்படக்கூடியவராகவும் அவருடைய மனைவி தொடருகிறவராகவும் பின்னால் தொடர்ந்து செல்லக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகின்றார். அதே போன்று முன்னால் சொல்லிட்டோம், அதாவது ஆண்கள் தான் பெண்களுடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிக்கிற காசை வச்சு அந்த குடும்பத்துடைய செலவுகளை சரியாக எந்த அளவுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை நம்ம சம்பாதிக்கிறோம்,
அந்த குறிப்பிட்ட தொகையில குடும்பத்துடைய விவகாரங்களை எல்லாம் நடத்த வேண்டும் என்பதை கணவன் தான் அதை பராமரிக்க வேண்டுமே தவிர மனைவியுடைய கையில கொடுத்து விட்டு இவர் பின்னால போகக்கூடாது அப்படிங்கறதையும் அல்லாஹ் தஆலா விளக்குகின்றான். மனைவியுடைய கையில கொடுத்துட்டு இவர் எதிர்பார்த்துக்கிட்டு நிக்கிறது, அடுத்தாப்புல ஒரு டீ காசு கூட, பஸ்ஸுக்கு போகணும் காசு கூட, அப்படி ஒவ்வொரு நாளைக்கு காசு கேட்டு வாங்கிக்கிறது. இதையும் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே விளக்குகின்றான். இப்படி பல்வேறு விளக்கங்கள் இந்த ஆயத்தில். வகுல்னா யா ஆதம் உஸ்குன், இங்க வெளித்தோற்றத்துல பார்த்தா அதுக்காகத்தான் சொல்றது. இங்க சில பேர் சொல்றாங்கல்ல, இப்ப இந்த சில புதுசாக முளைச்ச சில குரூப்புகள் கூட்டங்கள் என்ன ஆலிமா இருக்கிறதுக்கு, ஆலிம் அப்படின்னு சொன்னா அரபி படிக்கணும்னு தான் அவசியம் கிடையாது. குரான தமிழ்லயே இங்கிலீஷ்லயே எதுல தெரிஞ்சுக்கிட்டாலும் அவர் ஆலிம் ஷா தான். இப்ப ஒரு கூட்டத்தார் ஆலிம் ஷான்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க தான் ஆலிம்ங்கிறது கிடையாது. ஆலிம் படிக்கிறதுக்கு அரபி காலேஜில் போய் படிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அரபி படிச்சா தான் ஆலிம்ங்கிறது எல்லாம் கிடையாது. ஆலிம்கள் தான் பெரிய மேதாவிகள் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது என்று சொல்லி இந்த வாலிபர்களை எல்லாம் திசை திருப்பி பல்வேறு விதமான குழப்பங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு கூட்டம் என்ன, பல கூட்டம் இருக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா இங்க பதில் சொல்ற. இப்ப நம்ம பாருங்க, இந்த குல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஜௌஜுகல் ஜன்னா அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு விளக்கம் சொன்னோம். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் சொல்லியிருக்கு, 1/2 மணி நேரத்துக்கு மேலே சொல்லியிருக்கோம் இந்த வாசகத்துக்கு மட்டும். இப்ப தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ நீங்க அர்த்தத்தை படிச்சுட்டு இந்த விளக்கம் எப்படி தெரிய முடியும்? நிச்சயமா தெரிய முடியாது. அரபி படிச்சாதான் குர்ஆனை விளங்க முடியும், அரபி படிச்சாதான் ஆலிமாக ஆக முடியும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அரபி படிக்காம எந்த மனிதனும் ஆலிமாக ஆகவே முடியாது. ஆலிம் அப்படின்னு சொன்னா இப்ப நான் என்ன ஆலிம் அப்படின்னு சொல்லிக்கல, ஆலிம்ங்கிற அந்தஸ்தே வேற தனியா. நம்மள சும்மா ஆலிம்களுடைய ஆலிம் என்று யாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்களோ, எந்தெந்த ஆலிம்கள் இந்த உலகத்துல இருந்தார்களோ, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹ் போல எத்தனையோ பெரிய மேதைகள்லாம் இருந்தாங்கல்ல, நமக்கு முன்னால பல மேதைகள் இருந்தாங்கல்ல, அவங்களுடைய கால் தூசியுடைய அளவுக்கு கூட அந்த இல்முடைய விஷயத்தில் நம்ம ஆக மாட்டோம். அப்படிப்பட்ட அந்தஸ்து இல்முடையது. அதனால விளங்கக்கூடிய ஓரளவுக்கு குர்ஆனை விளங்கக்கூடிய சக்தி வேண்டும் என்று சொன்னால், அறிவு வேண்டும் என்று சொன்னா அரபியை படிச்சாங்க. அரபி படிக்காம நாங்க குர்ஆனை விளங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் மேலோட்டமா அர்த்தம் தான் தெரிஞ்சுக்கலாமே தவிர வேற ஒன்னையும் தெரிய முடியாது. அர்த்தத்தை மட்டும் தான் தெரிஞ்சுக்கலாம். இப்ப இத்தனை அர்த்தம் உஸ்குன் அன்த வ ஜௌஜுகல் ஜன்னா அப்படிங்கறதுல என்னென்ன கருத்துக்கள் இப்ப சொல்லப்பட்டது, இந்த அர்த்தம் எல்லாம் தெரியணும். இந்த கருத்துக்களை தெரிஞ்சா அரபியுடைய அந்த நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சாகும். வெறுமனே அர்த்தத்தை தெரிஞ்சா மட்டும் பத்தாது. உலமாக்கள் அதற்கு என்னென்ன விளக்கங்கள் எழுதி இருக்கிறாங்க அப்படிங்கறத வச்சு இந்த கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்த முடியும், இல்லன்னா முடியாது. அப்ப அல்லாஹ் தஆலா ஆதம் உஸ்குன் அன்த வ ஜௌஜுகல் ஜன்னா, நீயும் உம்முடைய மனைவியும் சொர்க்கத்திலே குடியிருப்பீராக ஆதமே என்று நாம் சொன்னோம். அப்புறம் சொன்னான் குடியிருப்பீராக அப்படின்னு சொல்லிட்டு குடியிருக்கத்தான் அனுமதி கொடுத்தான். அது மட்டும் சொல்லி இருந்தாலும் ஒண்ணுமே சாப்பிட முடியாது அவங்க. அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டுங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க. குலா மின்ஹா, அதிலிருந்து நீங்கள் இனிமையான விசாலமான ஏராளமான உணவுகளை நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். இந்த ரகதன் அப்படிங்கிறதுக்கு பல கருத்துக்கள் இருக்கு. ரகதன் சொன்னா வாசியான் கசீரன், அதிகமான விசாலமான உணவுகளை நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க. அந்த சாப்பிடுறதுக்கு இந்த உலகத்துல நல்ல இனிமையான உணவு, அதிகமான உணவு, ருசியான உணவை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா கஷ்டப்பட்டா தான். எவ்வளவு அதிகமாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்றோமோ அந்த அளவுக்கு ருசியா சாப்பிடலாம். ரொம்ப அதிகமா கஷ்டப்பட்டா ரொம்ப அதிகமா பொருள் சம்பாதிக்கலாம். அதிகமா பொருள் சம்பாதித்தா நல்ல இனிமையான உணவுகளை சாப்பிடலாம். பிரியாணி அது இது என்னென்ன வேணுமோ அந்த ருசியான உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா, இனிமையான உணவுகள் சாப்பிடணும்னா ரொம்ப காசு வேணும், ரொம்ப அதிகமா. இப்ப சும்மா சாதாரணமா இப்ப கறி வாங்கி ஆக்குறதா 200 ரூபா வேணும். இப்ப 1 கிலோ கறி வாங்கி சால்னா வைக்கிறதா 200 ரூபா வேணும். சரி, அதை பிரியாணி ஆக்கணும், அல்லது அதுல கொஞ்சம் முந்திரி பருப்பு அது இது எல்லாம் போட்டு ஆக்கணும், கொஞ்சம் டேஸ்ட் ஆக்கணும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆகணும், இன்னும் கொஞ்சம் எவ்வளவு டேஸ்டாக ஆக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு கஷ்டம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கஷ்டப்பட்டா தான் சம்பாதிக்க முடியும், சம்பாதித்தான் டேஸ்டா ருசியா இனிமையான உணவுகளை சாப்பிட முடியும். ஆனா அந்த ரகதன் இருக்குது பாருங்க, அது அப்படி அல்ல. எந்த கஷ்டமும் தேவையில்லை, எந்த சிரமமும் தேவையில்லை, எங்கேயும் போய் உழைக்கவும் வேண்டியதில்லை, யாரிடத்துல போய் கேட்கவும் வேண்டியதில்லை, அதுக்கு போய் ஆக்கவும் வேண்டியதில்லை, அரிக்கவும் வேண்டியதில்லை, சமைக்கவும் வேண்டியதில்லை, ரெடியா இருக்க போய் சாப்பிட்டுக்க வேண்டியது. அதுக்கு ரகதன்னு சொல்றது. எல்லா அற்புதமான ருசி, அந்த ருசி இந்த உலகத்திலே கிடைக்காது. இந்த உலகத்துல அப்படிப்பட்ட ருசி உள்ள உணவு கிடைக்காது. அப்படிப்பட்ட உணவை லா ஃபீஹா மெஹனத்தும் வலா மஷக்கா, அதுல மெஹனத்தும் கிடையாது, உழைக்கணும் கஷ்டப்படணும் கிடையாது, சிரமமும் கிடையாது. சரி, அந்த ரகதன்கிற அந்த உணவு இருக்குது, அது லா நக்சுன் வலா கத்முன், அது எடுக்க எடுக்க குறைந்து விடுவதும் கிடையாது, முடிந்து விடுவதும் கிடையாது. அப்படிப்பட்ட உணவுக்கு பேர் ரகத் அப்படின்னு சொல்றோம். குலா மின்ஹா, அந்த சொர்க்கத்திலே நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்கள் ரகதன், இப்படிப்பட்ட உணவை சாப்பிடுங்க. விசாலமான இனிமையான சிரமம் இல்லாத உழைப்பில்லாத குறைந்து விடாத முடிவடைந்து விடாத உணவை நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க அப்படிங்கிற அர்த்தம்.
ரகதன். நான் முதல்ல சொன்னேன், அரபி வெறுமனே அர்த்தம் மட்டும் தெரிஞ்சா இந்த அர்த்தம்லாம் செய்ய முடியாது. அப்புறம் அதுக்கு உலமாக்கள் என்ன, முன்னால் உள்ள உலமாக்கள் என்ன, முஃபஸ்ஸிரீங்க என்ன கருத்தை சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கு லோகத்துடைய அகராதியுடைய அர்த்தம் என்ன, ஷரருடைய ஷரியத்துடைய அர்த்தம் என்ன. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் லோகத்துடைய அர்த்தம் ஒண்ணு இருக்குது, அகராதியுடைய அர்த்தம் ஒண்ணு இருக்குது, ஷரியத்துடைய அர்த்தம் ஒண்ணு இருக்குது. இப்ப தொழுகைக்கு சலாத்துன்னு சொல்றோம், அதுக்கு தெரியும், அரபி வார்த்தை சலா சலான்னு சொல்ற தொழுகை. சலாத்துன்னு சொன்னா அரபியில் டிக்ஷனரியில எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா துஆ அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சலாத்துக்கு என்ன அர்த்தம்? துஆன்னு அர்த்தம் தான், துஆ கேட்கறது. அப்ப அல்லாஹ் தஆலா அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலை நிறுத்துங்கள் அப்படின்னு சொன்னா, சலாத்தை நிலை நிறுத்துங்கள், எல்லாம் துஆ கட்டிட்டா உட்கார்ந்துட்டா போதுமா? அப்ப ஷரியத்துல சலாத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒலு செய்ய வேண்டும், ஒலு செய்த பின்னால தக்பீர் கட்ட வேண்டும், அந்த ஒவ்வொரு தொழுகைக்கும் அந்த நியத்து செய்ய வேண்டும், தக்பீர் கட்ட வேண்டும், நிலை கியாம் இருக்க வேண்டும், அதுல கிராத் ஓத வேண்டும், ருக்கூ செய்ய வேண்டும், சுஜூத் செய்ய வேண்டும், இருப்பு இருக்க வேண்டும், அத்தஹியாத் ஓதணும். இந்த அமைப்புகள்லாம், இந்த செயல்கள்லாம் சேர்ந்த ஒரு அமைப்புக்கு பேர் தான் சலா, தொழுகை அப்படின்னா. நீங்க லோகத்துடைய அர்த்தத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தொழுகையில துவா மட்டும் கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துருந்தா அது தொழுகையாக ஆகாது. அது மாதிரி ரகதன்கிறதுக்கு என்ன அர்த்தம்? டிக்ஷனரியில எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமையான அப்படின்னு இருக்காங்க. இனிமையான உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கள் அப்படின்னு தான் இருக்கு. இப்ப நம்ம என்ன சொன்ன அர்த்தம் அதுக்கு? ஷரியத்துடைய அர்த்தம் வரைக்கும் அதுல உழைக்காத முறையிலே, சிரமப்படாத முறையிலே, குறைவில்லாத முறையிலே, முடிவடையாத முறையிலே இந்த உணவை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம். அப்புறம் இன்னொரு கருத்து இதுல தெரியப்படுத்தப்படுகின்றது. மனிதன் அப்படின்னு படைக்கப்பட்டா, மனிதன் அப்படின்னே இருந்தா அந்த மனிதனுக்கு கண்டிப்பாக உண்பதும் குடிப்பதும், சாப்பிடுவதும் குடிப்பதும் கட்டாயம் தேவை என்பதை அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய இயற்கையான அந்த தன்மையில அமைத்து வைத்திருந்த காரணத்தான் நீங்க சொர்க்கத்துக்கு வெளியே இருக்கிறீங்க. இப்ப 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட காலம் கொஞ்ச நேரம் இருந்தாங்க, அந்த நேரத்துல அவங்களுக்கு பசி எடுத்திருக்காது. என்ன, சொர்க்கத்துக்குள்ள பசி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். மனிதனுக்குள்ள பசி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவனுக்குள்ள இருக்கின்றது. அது போன்று தாகம் எடுக்கக்கூடிய அமைப்பு உடலில் இருக்கின்றது. இப்ப பசியும் தாகமும் வந்து விட்டா இவங்க 2 பேருக்கு சாப்பாடு வேணும், தண்ணி வேணுமே, அதனால நீங்க 2 பேரும் சொர்க்கத்துக்கு போங்க, அங்க போய் சாப்பிடுங்க, குடிங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். அதனால இந்த சாப்பிடுவதும் குடிப்பதும் இன்சானுடைய ஜரூரியாத், அவசிய தேவைகளில் சேர்ந்தது என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். சரி, அப்புறம் அப்படி சாப்பிடுறது குடிக்கிறது அப்படின்னு சொர்க்கத்துக்குள்ள போன பிறகு எதை வேணாலும் சாப்பிடுங்க, உங்க இஷ்டம், அல்லாஹ் தஆலா இஷ்டம் கொடுத்தால். அப்ப சொர்க்கத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டா, குடிக்கிறது சாப்பிடக்கூடிய பொருள்கள் எல்லாம் இருக்கின்றன, தின்பண்டங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எல்லா தின்பண்டங்களும் இருக்கின்றன. இப்ப தீபாவளிக்கு எவ்வளவு ஸ்பெஷல் தின்பண்டங்கள் நம்ம பாக்குறோம், வெறும் லைட்டை போட்டு. ஆனா அங்க சொர்க்கத்தில் உள்ளது இது மாதிரி கோடிக்கணக்கான மடங்கு இனிமையானது, சுவையானது, அற்புதமான தின்பண்டங்கள் அங்க இருக்குது அப்படிங்கறதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்னா அந்த ரகதன் வார்த்தைகள் அதுவும் இருக்குது. ஒரு இனிமையான ஸ்வீட்டு கடை கிட்ட போய் உட்கார்ந்தோம்னா பார்த்தோம், அதுக்கு போகவே நாங்கெல்லாம் ஊருது, எவ்வளவு வச்சிருக்கிறாங்க இப்ப தீபாவளிக்காக வேண்டி. அப்ப ரகதன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து எவ்வளவு அற்புதமான பொருள் இருக்குங்க அப்படிங்கறதும் விளக்கப்படுகிறது. பிறகு சொல்லுங்க, குலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிஅ்துமா, நீங்கள் விரும்பிய முறையில் அப்படின்னு வேற சொல்றாங்க. விரும்பிய முறையில், எப்படி விரும்புகின்றீர்களோ அப்படி. படுத்துக்கிட்டு சாப்பிட்டாலும் சரி, உட்கார்ந்து சாப்பிட்டாலும் சரி, ராத்திரில சாப்பிட்டாலும் சரி, பகல்ல சாப்பிட்டாலும் சரி, 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டாலும் சரி, தனித்தனியா சாப்பிட்டாலும், எப்படி வேணாலும் சாப்பிடுங்க. அதுக்கு விளக்கம் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதக்கூடிய ஹைது ஷிஅ்துமா அப்படின்னு சொன்னா, கைஃப ஷிஅ்துமா நீங்கள் எப்படி விரும்பினாலும், மதா ஷிஅ்துமா நீங்கள் எப்பொழுது விரும்பினாலும், ஐன ஷிஅ்துமா நீங்கள் எங்கே விரும்பினாலும் அப்படிங்கிற அர்த்தமா. உங்க 2 பேத்துக்கும் உங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. அது பாஸ்போர்ட் வேணும், அது வேணும், இது வேணும், விசா வேணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நீங்க எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணுமானாலும் சாப்பிடலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அதுக்கு லிமிட் எல்லாம் கிடையாது, அளவு கிடையாது. உலகத்துக்கு வந்த பிறகு அந்த லிமிட்லாம், அதுக்கு முதல்ல எந்த இதுவும் கிடையாது. அப்போ குலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிஅ்துமா, அந்த இனிமையான விசாலமான அதிகமான உணவை நீங்கள் சாப்பிடுங்கள். 2 பேரும் நீங்கள் விரும்பிய வகையிலே சாப்பிடுங்கள், எப்படி வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள். ஆனால் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கு பக்கத்துல போயிடாதீங்க. வலா தக்ரபா நீங்கள் நெருங்க வேண்டாம். 2 பேத்துக்கு உள்ள கட்டளை. ஹாதிஹி ஷஜரத, இந்த மரத்திற்கிட்டே நெருங்க வேண்டாம், மரத்திற்கு நெருங்க வேண்டாம். இங்கதான் அல்லாஹ் தஆலா ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் சாப்பிடுங்க, அது கிட்ட தான் போகாதீங்க அப்படின்னு சொன்னான். சரி, அந்த மரம் என்ன, இத போக வேண்டாம் அப்படிங்கிறது, அப்படி போறது என்ன ஹராமா? அதாவது இந்த வேண்டாம் அப்படின்னு, செய்ய வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய கட்டளை பல இது வருது குர்ஆன்ல. அந்த செய்ய வேண்டாம் அப்படிங்கறதுல தஹரீம் தன்சீஹ், அதாவது கடுமையான குற்றம், அது ஹராமுடைய அளவுக்கு இருக்கக்கூடிய குற்றம், அல்லது ஹராமை விட கொஞ்சம் கம்மியானது லேசான குற்றம் அப்படின்னு 2 வகையும் இருக்குது குர்ஆன்ல.
செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள்ல அது செய்யக்கூடாது அப்படிங்கறது செய்யறது ஹராம், அல்லது செய்யறது ஹராமை விட கொஞ்சம் குறைஞ்ச குற்றம் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி பல. இப்ப லா தக்ரபா நீங்க 2 பேரும் நெருங்க வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றது ஹராமுடைய அந்தஸ்துக்கு உள்ளதா அல்லது அதை விட கொஞ்சம் கம்மியா உள்ளதா அப்படிங்கறது கருத்து வேறு. ஹராம் தான் அப்படின்னு ஒரு சாரார், ஒரு சிலர் விளக்கம் சொல்றாங்க. சரி, எப்படி இருந்தாலும் சரி போகக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான், அவ்வளவுதான் அப்படின்னு வச்சுக்கணும். இந்த மரத்துக்கு பக்கத்துல எந்த மரம் அப்படிங்கறதுலயும் கருத்து வேறுபாடு இருக்குது. அல்லாஹ் தஆலா இங்க விளக்கி சொல்லல என்ன மரம் அப்படின்னு சொல்லிட்டு. மரம் அப்படின்னு சொன்னா இப்னு அப்பாஸ் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க அது கோதுமை மரம் அப்படின்னு சொல்றாங்க. கோதுமை செடியில தான் விளையும், மரத்துல விளையும். சொர்க்கத்துல கோதுமை விளையும். கோதுமை பழம், கோதுமையிலே ஒரு பழம் இருக்கான், அந்த மாதிரி பழம் அப்படின்னு பழம் காய்க்கக்கூடிய மரம் அது. அல்லது இன்னும் சில பேர் சொல்றாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா போன்றவங்க சொல்றாங்க அது இல்ல திராட்சை பழம் அப்படின்னு சொல்றாங்க, திராட்சை பழம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பேர் இல்ல இல்ல அது அத்தி பழம், அத்தி மரம் அப்படின்னு சொல்றாங்க, அத்தி பழம் அது அப்படின்னு. இல்ல இல்ல அது பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பல கருத்துக்கள் இருக்குது, பலவிதமான கருத்துக்கள் இருக்குது. அது ஒரு 20-30 கருத்துக்களை சொல்றாங்க. இன்னதான் அப்படின்னு குறிப்பு கிடையாது. கடைசியில எல்லாம் அந்த 10-20 சொல்லிட்டு கடைசியில அவங்களே சொல்லுவாங்க. எல்லா தஃப்சீரையும் நம்ம பார்க்கலாம். சரி, நமக்கு ஏன் அந்த பிரச்சனை, மரத்துக்கு பக்கத்துல போகாதுன்னு சொன்னா ஏதோ ஒரு மரம் நமக்கு என்ன அதை பத்தி அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. அதே மாதிரி தான் இப்ப நம்மளும் நம்பணும். எந்த மரமா இருந்தா ஒரு மரத்தை சுட்டி காட்டி இந்த மரத்துக்கு பக்கத்துல போகாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். சாப்பிடாதீங்கன்னு சொல்லல, சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருந்தா சாப்பிடாம இருந்திருப்பாங்க. இங்க போகாதீங்கன்னு அல்லாஹ் சொன்னான். வலா தக்ரபா நெருங்காதீர்கள், 2 பேரும் நெருங்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். முதல்ல அந்த யா ஆதம் உஸ்குன் ஆதமை குடியிருப்பீராக அப்படின்னு சொன்னதுக்கு சில நுணுக்கமான கருத்து சொன்ன மாதிரி அது மாதிரி தான் இங்கே நெருங்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டான். நெருங்காதீர்கள் அப்படின்னு சொன்னதுனால சாப்பிடாதீர்கள் அல்லாஹ் சொல்லல. அப்படின்னா ஷைத்தான் இவங்களுக்கு உடனே இந்த சஜிதா செய்ய மாட்டேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா அவனை சபித்து விட்டான். சபித்து விட்டதின் காரணமாக அல்லாஹ் தஆலா இடத்துல அவன் சபதம் செஞ்சுட்டான், இந்த ஆள்னால என்ன சபிச்சுட்ட, இந்த ஆளை நான் விடுறேன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவனுடைய சந்ததிகளையும் நான் கியாமத் நாள் வரைக்கும் கெடுத்துக் கொண்டே இருப்பேன் அப்படின்னு சபதம் செஞ்சுட்டான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஒரு அனுமதி கொடுத்துட்டான், என்ன வேணாலும் செஞ்சுக்க, முடிஞ்சா பாத்துக்க. என்னுடைய நல்லடியார்கள் சில பேர் இருக்காங்க, உன் வலையில அவங்க எல்லாம் விழுக மாட்டாங்க, அவங்கள நீ கெடுக்கவே முடியாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னதுனால சரி நான் எப்படி கெடுத்து காட்டுறேன் பார் அப்படின்னு ஒரு சபதம் ஏற்றுக்கொண்டான். சபதம் ஏற்றுக்கொண்ட பின்னால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற இடத்துல அங்கேதான் இருந்தான். அதுவும் சில உலகத்துக்கு வந்த பின்னால்தான் அதுக்கு பிறகுதான் அவனும் வந்தான். அதனால சொர்க்கத்துல உள்ள பூந்துட்டான் இவனும், ஷைத்தானும் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான். ஏன்னா முதல்ல சொர்க்கத்துல இருந்தவன் தான் அவன், சொர்க்கத்துடைய பாதுகாப்பாளர்கள்ல ஒருவனாக இருந்தான். அதனால சொர்க்கத்துக்கு போயிட்டான். சொர்க்கத்துக்கு போனோம்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடத்துல பல்வேறு விதமான உணர்வுகளை, தீய எண்ணங்களை அவருடைய உள்ளங்களிலே போடக்கூடிய இதை உண்டாக்கிட்டார். அது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வேறொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றார். ஷைத்தான் உள்ள நுழைஞ்சு அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல ரொம்ப இனிமையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சொர்க்கத்துல அழகான பட்டு உடைகள் ஆடைகள்லாம் உடுத்திக்கிட்டு ரொம்ப சுகபோகமாக சாப்பிட்டுக்கிட்டு எங்கெங்க போறோமோ அங்கெல்லாம் போயிட்டு அவங்க இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அங்க சுகமாக. இப்ப ஷைத்தான் பார்த்தான் இவரை எப்படி கெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மரத்துக்கு பக்கத்துல போகாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு பக்கத்துல போக வைக்கணும் முதல்ல. அதுக்காக வேண்டி ஒரு தந்திரமா சில வார்த்தைகளை சொன்னான். ஆதமே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயே அதை சொல்லி காட்டுறான். சூரத்து தாஹாவுல சொல்லுகிறான், யா ஆதமு ஹல் அதுல்லுக அலா ஷஜரத்தில் குல்த். ஆதமே, நிரந்தரமாக நீங்க சொர்க்கத்திலேயே வாழ்வதற்காக வேண்டி உள்ள ஒரு மரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டான். நிரந்தரமா வாழ்வதற்காக வேண்டி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொல்லட்டுமான்னு பரவாயில்ல, நிரந்தரமாக வாழ்வதற்காக வேண்டி மரத்தை சொல்லி தரட்டுமான்னு கேட்கிறான். ஒரு மரத்தை பற்றி சொல்லட்டுமா அப்படின்னு. அதாவது அந்த மரத்துடைய பழத்தை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல இந்த சொர்க்கத்திலேயே நீங்க நிரந்தரமா இருந்துருவீங்க, நீங்க இதை விட்டு போகவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊசாட்டத்தை நேரடியா சொன்னா தான் ஒப்புக்கொள்ள மாட்டாங்களே. அதனால அந்த வஸ்வசா என்று சொல்லப்படக்கூடிய மனோ ஊசாட்டத்தை அவருடைய கல்வி 2 பேருடைய கல்விலையும் போட்டான். ஆதம் ஹவ்வா 2 பேருடைய உள்ளத்திலையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாள் கொஞ்சம் கொஞ்சமா அதை ஸ்க்ரூ போட்டு 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 அதிகமாகணும்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஒரு சமயம் இப்படித்தான் இருக்குமோ, நம்ம 2 பேரும் இங்கே நிரந்தரமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் தஆலா அதை சாப்பிட வேணான்னு இருப்பான். இவங்களுக்கு என்ன எண்ணத்தை சைத்தான் போட்டான்னு கேட்டா, அந்த பழத்தை சாப்பிட்டா தான் நீங்க இங்க நிரந்தரமா இருக்க முடியும், சாப்பிடல நீங்க வெளியாக்கப்பட்டு விடுவீர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. சரி சாப்பிட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு போய் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கிட்ட போனாங்க. முதல்ல அதுவும் கூட இப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றது. அது அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு துணிச்சலா போகல. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, போகல போய் சாப்பிட்டு தான் பார்ப்போமே 2 பேரும் சேர்ந்து, என்னதான் வந்துருது இதுல, நம்ம இங்கதானே இருக்கிறோம் சாப்பிட்டு பார்ப்போமே, நீங்க ஏன் போட்டு மனசு குழப்பிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு நாளைக்கு சாப்பிட்டா தான் என்ன, இல்ல இல்ல அல்லாஹ் போக வேணாம்னு சொல்லி இருக்கிறேன்னு, பரவாயில்ல ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த பெண்மணி தான் ஹவ்வா தான் பின்னால இருந்து அவங்களுக்கு ஸ்க்ரூ கொடுக்க சரி சாப்பிட்டுருவேன் அப்படின்னு போனாங்க 2 பேரும்.
அந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த பழத்தில் மரத்திலிருந்து அவர்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க. ரெண்டு பேருமே சாப்பிட்டாங்க. முதல்ல யாரு சாப்பிட்டாங்க கேட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். ஆம்பளை தானே பறிச்சு கொடுக்கணும் அப்படின்னு பழத்தை பறிச்சு கொடுத்தாரு. ஹவ்வாட்ட ஒண்ணு கொடுத்த உடனே டபக்குன்னு சாப்பிட்டாங்க. உள்ள போயிடுச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டாங்க. சாப்பிடும் போதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொண்டை பிடிச்சுக்கிட்டாங்க. அப்படி ஒரு அழுத்தி பிடிச்சாங்க. கொஞ்சம் போச்சு, கொஞ்சம் வெளியே வந்துச்சு. அப்படி கொஞ்சம் போச்சு, கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. அப்படி தொண்டை அப்படி அழுத்தி பிடிச்சதுனால இந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு முடிச்சு ஏற்பட்டு போச்சு. ஆண்களுக்கு எல்லாம் இந்த முடிச்சு இருக்கு, தொண்டை முடிச்சு இருக்குது பாருங்க. சில பேருக்கு பெருசா இருக்கு, சில பேருக்கு கம்மியா இருக்கும், கொஞ்சம் இதா இருக்கு. அதனாலதான் இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல இந்த தொண்டை முடிச்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தமிழ்ல தொண்டை முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல என்ன பேரு? ஆங்கிலம் தெரியுது சொல்லுவாங்க. இங்கிலீஷ் தெரியும் என்ன பேரு? ஆடம் சாப்பிள். அதுக்கு பேரே ஆடம் சாப்பிள். ஆதம் சாப்பிள்னு இதுக்கு பேர் இங்கிலீஷ்ல. அது பாருங்க, இங்கிலீஷ்காரன் அது அந்த கிறிஸ்தவருடைய பைபிள் மூலமாக அந்த இங்கிலீஷ் கிறிஸ்தவருக்கு மூலம் சாப்பிட்ட உடனே என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இஸ்தபரக் சுந்துஸ் இஸ்தபரக் அப்படிங்கிற பட்டு துணிகள்லாம் உடுத்தி இருக்கிறாங்க ரெண்டு பேரும். சொர்க்கத்தில் உள்ள உயர்தரமான துணி. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஅகலா மின்ஹா ஃபபதத் லஹுமா சௌஆத்துஹுமா. அந்த ரெண்டு பேருடைய மானமும் வெளியாகி விட்டது. துணிலாம் கீழே விழுந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. அப்புறம் உடனே அப்படியே நிர்வாணமான உடனே ரெண்டு பேரும் ஓடி போய் சொர்க்கத்துல அந்த மரத்துல இருக்கிற பெரிய பெரிய இலைகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பிடிக்க மறைச்சுக்கிட்டாங்க. சொர்க்கத்துடைய இலைகளில் இருந்து அந்த ரெண்டு பேர் மறைத்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்புறம் அல்லாஹ் சொன்னா, மா நஹாக்குமா ரப்புக்குமா அன் ஹாதிஹி ஷஜரதி, அதாவது அந்த ஷைத்தான் இவனுக்கு என்ன, அதாவது சொன்னா யக்ஸிபான் அலைஹிம் மிரக்கல் ஜன்னா வ அஸா ஆதமு ரப்புஹு ஃபகவா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்புடைய கட்டளைக்கு கொஞ்சம் மாற்றம் செய்து விட்டார். அவர் ஏமாந்துட்டார். ஷைத்தானுடைய ஏமாற்றத்தில் வலையில வீழ்ந்துட்டார், ஏமாந்து விட்டார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. சரி, இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது ஷைத்தான் சொன்னானா, உங்களை ஏன் தெரியுமா இந்த பழத்தை சாப்பிட வேணாம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். மா நஹாக்குமா ரப்புக்குமா அன் ஹாதிஹி ஷஜரதி இல்லா அன் தகூனா மலக்கைனி அவ் தகூனா மினல் காலிதீன். இந்த பழத்தை நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்க, மலக்கா போயிடுவீங்க. ரெண்டு பேரும் மனிதரா இருக்கிறவங்க மலக்கா மாறிடுவீங்க, மலக்குகளாக மாறிடுவீங்க. அல்லது அந்த கூனா மலக்கைனி ரெண்டு பேரும் மலக்கா மாறி அவ் தகூனா மினல் காலிதீன், அல்லது இந்த பூமியிலேயே, இந்த சொர்க்கத்தினுடைய பூமியிலே நிரந்தரமாக நீங்கள் இருந்து விடுவீர்கள். அப்படிங்கறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சாப்பிட வேணான்னு உங்களை சொல்லி இருக்கிறான். நீங்க பாட்டுக்கு சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு வஸ்வாஸ், ஒரு தூண்டுதலை, உணர்வை ஷைத்தான் அவர்களுக்கு ஏற்படுத்தினார் என்பதாக மற்றொரு இடத்தில் அப்படி சொல்லிட்டு ஷைத்தான் என்ன சொன்னானா, இந்த பாருங்க, நான் உங்களுக்கு உபதேசம் செய்யறேன், ரொம்ப நல்லா உங்க மேல உள்ள நல்ல அபிப்பிராயத்தின் காரணமாக நான் உங்களுக்கு உபதேசம் செய்யறேன். நான் ஒரு கெட்ட எண்ணத்துல உங்களுக்கு சொல்லல, சத்தியமா நான் சொல்றேன், அல்லாஹ்வின் சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு நான் உபதேசம் செய்யறவன் தான் அப்படின்னு வேற சொன்னானா. அது அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னி லகுமா லமினன் நாசிஹீன். அந்த ரெண்டு பேருக்கு சத்தியம் செய்து சொன்னான், நான் நல்ல உபதேசம் செய்யக்கூடியவர்களில் உள்ளவன் அப்படின்னு ஷைத்தான் சொன்னான் என்று அல்லாஹ் தஆலா. இவ்வளவுலாம் சொன்ன பிறகு அவங்களுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அப்பதான் போய் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே இந்த உடல்ல இருக்கிற துணி கீழே விழுந்துருச்சு. துணி கீழே விழுந்தது மட்டும் அல்லாம உள்ள போனோன்னு வயிற்று கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலும் ஒரு மரத்தை இப்படி படைச்சு வச்சிருக்கான். எப்படின்னு கேட்டா, உலகத்தில் உள்ளது மாதிரி. உலகத்தில் உள்ள பொருளை, சாப்பாட்டு பொருளை எதை சாப்பிட்டு, உணவு பொருள் எதை சாப்பிட்டாலும் சரி வெளிக்கு வரும், மலம் வரக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹ் தஆலா எல்லா பொருளிலும் வச்சிருக்கிறான். மலம் ஜலம், அதாவது சிறுநீர் கழிக்கிறது, மலம் கழிப்பது என்பது எல்லா பொருளுடைய அமைப்பாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். உடல்ல போட்டோம்னா அது உடல்ல போய் வேறொரு பொருளாக மாறுறதெல்லாம் கிடையாது. வேறொரு பொருளா மாறுது, மாறுறதோட அதனுடைய கழிவும் இருக்குது. அதுல இருந்து கழிவும் வெளியாக்கப்படும். அதே மாதிரி கழிவு வெளியாக்கப்படக்கூடிய, கழிவு உண்டாக்கப்படக்கூடிய பொருளாக எந்த மரத்தை அல்லாஹ் தஆலா வேண்டாம் என்று சொல்ல அந்த மரத்துடைய பொருளை வச்சிருக்கிறான். அந்த பழத்தை, அந்த காயை, கனியை ஏதோ ஒண்ணு அப்படி வச்சிருக்கான். சாப்பிட்ட உடனே வெளிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு. அல்லாஹ் தஆலா சொன்னா, இப்ப ரெண்டு பேரும் வயிற்ற பிடிச்சிட்டு சுத்துறாங்க. என்னடா இது? சொர்க்கம் வெளிக்கு இருக்கிற இடம் இல்ல, அங்கெல்லாம் வெளிக்கு இருக்க முடியாது. பிஷாப், சிறுநீர் கழிக்கிறதா, மலம் கழிக்கிறது, ஜலம் கழிக்கிறது எதுவுமே முடியாது. இப்ப இலையை கொண்டு மறைச்சுக்கிட்டாங்க. மறைச்ச உடனே அல்லாஹ் தஆலா சொன்னா, நீங்க ரெண்டு பேரும் இங்க சொர்க்கத்துல இருக்க கூடாதுன்றான். இருக்க முடியாது நீங்க. அதனால அதுக்கு அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்க நீங்க ரெண்டு பேரும் இறங்கி போங்க உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த பின்னால் உள்ள ஆயத்துக்கள் அல்லாஹ் தஆலா சொல்லிக்காரு.
இதற்கு அடுத்த ஆயத்துல ஷைத்தான் அவர்களை வழி தவற செய்து விட்டான் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அது அடுத்த வாரம் சொல்லுவோம். இங்க இதுல இன்னொரு கருத்து தெரிவிக்கப்படுது. அப்ப அவங்களுக்கு அந்த உடலில உடுத்தி இருந்த அந்த உடைகள் எல்லாம் அவிழ்ந்து விழுந்து விட்டன. வயிற்றில அவர்களுக்கு கோளாறு ஏற்பட்டு விட்டது. அதை கழிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா நீங்க சொர்க்கத்தில் இருப்பதற்கு தகுதி இல்லை, நீங்க பூமிக்கு போயிடுங்க, பூமி தான் இந்த கழிவுக்குரிய இடமாக, கழிக்கப்பட வேண்டிய இடமாக அது இருக்குது, அதனால நீங்க அங்க போயிடுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அனுப்பிட்டான் என்பதா. சில பேர் உலமாக்கள் அந்த இடத்துல வேடிக்கை கூட எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப இந்த துனியா இருக்கு, இந்த பூமி அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும், கணவன் மனைவி 2 பேரும் வெளிக்கு இருக்க வந்த இடம் இது, அதுல வச்சுக்கிட்டு நீ பெரிய கொண்டாட்டம் கொண்டாடிட்டு இருக்கிற பெரிய மனுஷன் சொல்லிட்டு அப்படின்னு வேற சொல்லுவாங்க. தமாஷா அது கிதாபுகளே எழுதுவாங்க. ஆதமும் ஹவ்வாவும் வெளிக்கு இருக்க வந்த இடம் கக்கூஸ் இது, இந்த உலகம் பூராமே கக்கூஸ் தான். அப்ப மனிதர்கள் எல்லாம் அதுல வெளிக்கு இருப்பதற்காக வேண்டி தகுதியான இடம் பூமி தான் என்று அல்லாஹ் தஆலா அனுப்பிவிட்டான். அதனால இந்த கக்கூஸாக பாவிக்கப்படக்கூடிய இந்த இடத்துல நாங்க ரொம்ப உயர்ந்தவர்கள் என்று எந்த மனிதனும் பெருமை அடித்துக் கொள்வதற்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லப்படும். உண்மையில அப்படித்தான், கருத்து தான். இப்ப இந்த இடத்துல இன்னொரு கருத்து விளக்கப்படுகின்றது. இந்த மரத்திற்கு பக்கத்தில் போகாதீங்க, நெருங்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். நெருங்காதீர்கள், சாப்பிடாதீர்கள் சொல்லல. அப்ப கிட்ட போறது இருக்குது பாருங்க, அதுவே சாப்பிடுவதற்கு காரணமாக ஆயிடும். அதாவது பாவத்துக்கு பக்கத்துல போறது பாவம் செய்வதற்கு காரணமாக ஆயிடும். பாவத்திற்கு அருகிலே போவது பாவம் செய்வதற்கு காரணமாயிடும். சினிமா கொட்டாய்க்கு பக்கத்துல போறது, சினிமாவுடைய போஸ்டர்களுக்கு பக்கத்துல போய் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறது சினிமா பார்க்கறதுக்கு காரணமாயிடும். பார்க்கறமா இல்லையா? எந்த பாவத்தையும் அந்த பாவத்தை பற்றி உள்ள விஷயங்களை கவனிக்க கவனிக்க அதை பார்க்க அதை செய்யணுங்கிற ஆர்வம். அதனால அதுக்கு பக்கத்திலேயே போகாதீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப மரத்துக்கு பக்கத்திலேயே போகாதீங்க என்ற அந்த வாசகத்தின் மூலமாக பாவம் எது இருக்கின்றதோ, குற்றம் என்று எது இருக்கின்றதோ அதற்கு பக்கத்திலையும் கூட போகாதீங்க. அதனாலதான் அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல இந்த வாசகத்தை சொல்றான், வலா தக்ரபா அப்படி, நீங்க நெருங்காதீங்க அப்படின்னு பாருங்க. ஜினாவை பத்தி சொல்லும் பொழுது வலா தக்ரபு ஜினா, விபச்சாரத்திற்கு நெருங்காது, விபச்சாரம் செய்ய வேண்டாம், செய்யறது பெரிய குற்றம், செய்யாதீங்க அப்படின்னு டைரக்டா சொல்லாம விபச்சாரத்திற்கு நெருங்காதீர்கள் அப்படிங்கிறான். விபச்சாரத்துக்கு நெருங்கிறதுனா என்ன? அது சம்பந்தமான வேறு உபகரணங்கள் இருக்குது பாருங்க, வேற பல வேலைகள். அது அங்கெல்லாம், அதாவது கண்ணால அந்நிய பெண்ணை பார்க்கறது, கண்ணால அந்நிய பெண்களுடைய ஆபாசமான படங்களை பார்க்கறது, கண்களால் பார்க்கறது, காதுகளால் கேட்கறது, கைகளால தொடுறது, கால்களால் நடக்கிறது, இதயத்தால சிந்திக்கிறது, இதெல்லாம் தகர்ருபு இல ஜினா, ஜினாவுக்கு நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய காரியங்கள். அதெல்லாம் செய்யக்கூடாது. அதனாலதான் பாவத்தை செய்யக்கூடாது, ஜினாவை செய்யக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது ஜினாவுக்குரிய காரண காரியங்களையும் செய்யக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, டிவி பார்த்தா என்ன, அப்புறம் சினிமா பார்த்தா என்ன, அன்னைய பொம்பளை பார்த்து கண்ணால பாக்குறதுல என்ன இருக்குது, அப்படி கண்ணால பாக்குறதா எல்லா விபரீதமும் வரும். கண்ணால பாக்குறதுல என்ன இருக்குது? மற்ற கவுமுகள்லாம் அப்படித்தானே சொல்றாங்க. பெண்களை பாக்குறதுல என்ன குற்றம் இருக்குது? பெண்களோட தவறான நடந்து கொள்ளக்கூடாது, அவ்வளவுதான். பெண்களை பாக்குறது என்ன குற்றம் இருக்கு? அந்நிய மனைவியை பார்க்க கூடாது அப்படின்னு என்ன இருக்கு? அந்நிய மனிதனுடைய மனைவியை விபச்சாரம் செய்யக்கூடாது, பாக்குறதுல என்ன குற்றம்? பார்க்கவே கூடாது நல்லா சொல்றாங்க. அதனாலதான் பார்க்கணும். பாவத்திற்கு தூண்டுகோல்களாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது, அதுவும் ஹராமா. முன்னாடி சொல்லி இருக்கிறோம், ஒரு பாவத்தை செய்வது மட்டும் ஹராம் அல்ல, பாவத்திற்கு உதவி செய்வதும் ஹராம். குற்றம் செய்வது மட்டும் ஹராம் அல்ல, பாவத்திற்கு உதவி செய்வதும் ஹராம். நம்ம கல்லு குடிக்கிறது இல்ல, மது அருந்துவது கிடையாது. இன்னொருத்தர் மது அருந்துறாரு, அவரு ஐயா காசு கொடுங்க, ஒரு 10 ரூபா கொடுங்கன்னு கேட்கறான். சரி, இன்னும் இறக்கப்பட்டு கொடுத்துறான். அவன் வாங்கிட்டு போய் ஒரு பாட்டில் வாங்கி குடிச்சு போடுறான். இப்ப நீங்க 10 ரூபா கொடுத்தீங்க பாருங்க, குடித்தவனுக்கு என்ன குற்றமோ அதே குற்றம் இந்த 10 ரூபா கொடுத்தவனுக்கு உண்டு, அதே குற்றம் உண்டு. அதுல குறையெல்லாம் கிடையாது. அவருக்கு 60%, இவருக்கு 40 அப்படிலாம் கிடையாது. அவருக்கு என்ன 10% அதே % தான் இவருக்கு, அதே அளவு தான் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பாவத்தை செய்வதற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய, உதவிகரமாக இருக்கக்கூடிய உபகரணங்களாக இருக்கக்கூடிய பொருள்களுக்கு பக்கத்திலும் கூட போகக்கூடாது அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா சொன்ன. பல இடங்களில் சொல்ல, வலா தக்ரபு ஜினா, ஜினாவுக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம். வலா தக்ரபு மாலல் யதீமி இல்லா பில்லதி ஹிய அஹ்சன், அனாதைகளுடைய பொருள்களுக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம். சாப்பிட வேண்டாம், அது குற்றம், சாப்பிடறதான் குற்றம். அந்த சாப்பிடறதுக்குரிய காரண காரியங்களை உண்டாக்குறது நெருக்கமா இருக்கு, அது இல்லா பில்லதி ஹிய அஹ்சன், எது நல்ல முறையில் இருக்குதோ அதை தவிர மற்றதற்கு நெருங்க வேண்டாம். வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா வ மா பதன், மானக்கேடான செயல்களுக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம். அதுல வெளிப்படையானது அந்தரங்கமானது எதற்கும் நீங்கள் நெருங்க வேண்டாம். வலா தக்ரபு
இதே மாதிரி நெருங்க வேண்டாம் பல இடங்கள் அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுறான். செய்ய வேண்டாம் ஒண்ணு, நெருங்க வேண்டாம் கருத்து என்னன்னு கேட்டா அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்தாலா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்திற்கு நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ்தாலா. அப்படி நெருங்கினால் ஃபதகூனா மினல் ஸாலிமீன், நீங்கள் இருவரும் அநியாயக்காரர்களில் உள்ளவர்களாக ஆகிடுவீர்கள் என்று அல்லாஹ்தாலா சொல்றான். அநியாயக்காரர்களில் உள்ளவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அநியாயக்காரர்கள் ஆயிடுவாங்க. இப்ப அல்லாஹ்தாலா நீங்க அநியாயக்காரர்களில் உள்ளவர்களாக நீங்கள் ஆயிடுவீர்கள் அப்படின்னு சொன்னதுனாலதான் இதே வாசகத்தை சொல்லி சொல்லி பின்னால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க. ரப்பனா இன்னனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுடைய ரப்பே நாங்க ரெண்டு பேரும் அநியாயக்காரர்களா ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே வாசகத்தை சொல்லி சொல்லி அழுது துஆ கேட்டாங்க, தௌபா செஞ்சாங்க, அல்லாஹ்தாலா மன்னிச்சிட்டான் அப்படின்னு பின்னால வருது. இப்ப ரெண்டு பேரும் அநியாயக்காரர்களாக ஆயிடுவீர்கள் அப்படின்னு சொல்லி, இப்ப அநியாயக்காரர்களாக ஆயிடுவீர்கள் அப்படின்னு சொன்னா என்ன? அதாவது அல்லாஹ்தாலாவுடைய அருளை விட்டு கொஞ்சம் தூரம் ஆயிடுவீங்க, அல்லாஹ்தாலாவுடைய அருள் கிடைக்காதவர்களாக நீங்கள் ஆயிடுவீர்கள். இந்த அநியாயத்துக்கு ஸுல்ம் அப்படின்னு சொல்றது, ஸுல்ம்னா அநியாயம், அது ஒருதலே ஸுல்ம்னு சொல்லுவாங்க, அநியாயம் அப்படின்னு. இந்த ஸுல்ம் என்பதற்கு அநியாயம் என்பது ரெண்டு வகை இருக்குது. ஒன்று ஸுல்முன் லி நஃப்ஸி, தனக்கு தானே அநியாயம் செய்து கொள்வது. ஸுல்முன் லி கைரிஹி, மற்றவருக்கு அநியாயம் செய்வது. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன அநியாயம் செஞ்சாங்க? இப்ப நான் ஒரு ஆளை அடிச்சிட்டேன்னு வச்சுங்க, அல்ல ஒரு ஆளுடைய பொருளை அபகரிச்சுக்கிட்டே திருடிட்டேன் அப்படின்னு சொன்னா அநியாயம் செஞ்சுட்டான் இந்த ஆளு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அநியாயம்னா என்ன அர்த்தம்? அவனை அடிச்சது அநியாயம், அவருடைய பொருளை அபகரிச்ச அநியாயம், அவரை திட்டினது அநியாயம், அவரை கொலை செஞ்சது அநியாயம் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த அநியாயம் இருக்கு பாருங்க, இது அடுத்தவருக்கு செய்தது, அடுத்தவருக்கு செய்த அநியாயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி யாராவது அடிச்சாங்களா, திட்டினாங்களா, ஏசினாங்களா, ஏதாவது செஞ்சாங்களா? அல்லாஹ் வேணான்னு சொன்னா அதை செஞ்சுட்டாரு, அதாவது அந்த பழத்தை சாப்பிட்டாரு, அவ்வளவுதான். இப்ப என்ன அநியாயம் செஞ்சுட்டாரு இவர்? தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டார், இவர் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டார். அதனால அல்லாஹ்தாலா பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான், நீங்க யாருக்குமே அநியாயம் செய்யல, உங்களுக்கே தான் அநியாயம் செய்து கொள்ளுகின்றீர்கள் அப்படின்னு. பல இடங்கள் பின்னால் நிறைய வருது குர்ஆன்ல. நீங்கள் செய்யக்கூடிய அந்த பாவங்களின் காரணமாக, கட்டளைக்கு மீறி நடப்பதின் காரணமாக உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளுங்கள். வலம்தும் அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளுகிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ்தாலா சொல்றான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டார்கள் அந்த பழத்தை சாப்பிட்டதின் காரணமாக. இந்த ரெண்டு விதமான அநியாயம் இருக்குது பாருங்க, அடுத்தவருக்கு அநியாயம் செய்து தனக்கு தானே அநியாயம் செய்து. அடுத்தவருக்கு அநியாயம் செய்தாலும் கூட அதனுடைய விளைவு தனக்கு ஏற்படக்கூடியது. நான் ஒருத்தர் அடிச்சுட்டேன், அநியாயமா அடிக்கிறேன்னு வச்சுங்க, அநியாயம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த அடுத்த அடிச்சதின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு அவருக்கு மட்டுமல்ல, யார் நான் அடிச்சேன்னா அவருக்கு மட்டும் அந்த தாக்கம் ஏற்படுவது கிடையாது, அதனுடைய விளைவு இவருக்கும் உள்ளது. நான் அநியாயம் அடிச்சதுனால அந்த குற்றச்சாட்டுக்கு உரியவனாக நான் ஆக்கப்பட்டு அதற்குரிய தண்டனை எனக்கு கிடைக்கும். உலகத்திலும் கிடைக்கும், ஆகிரத்திலும் கிடைக்கும். அல்லது ஆகிரத்தில் இல்லாவிட்டால் உலகத்தில் கிடைக்கும், உலகத்தில் இல்லாவிட்டால் ஆகிரத்திலும் கிடைக்கும். ஆகிரத்திலேயாவது அவனுக்கு கட்டாயமாக கிடைக்கும். அதாவது ஒரு மனிதனுடைய பொருளை நான் அபகரிச்சுக்கிட்டேன் அப்படின்னு வச்சுங்க, அபகரிச்சதுக்கு அதை அந்த குற்றத்தை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? அவரிடத்துல திருப்பி அந்த பொருளை கொண்டு போய் கொடுத்துட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும். நான் உங்கள்ட்ட தெரியாம அநியாயமாக உங்களோட பொருளை அபகரிச்சுக்கிட்டேன், இந்தாங்க இந்த பொருளை வச்சுக்கங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. சரி, நான் அவர் வாங்கிக்கிட்டு உங்களை நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா இப்ப உலகத்திலையும் குற்றம் கிடையாது, ஆகிரத்திலையும் குற்றம் கிடையாது. அவர் என்ன பண்றாரு? நான் கொடுத்த பொருளை வாங்கிக்கிறாரு, அநியாயமா அபகரிச்ச பொருளை வாங்கிக்கிறாரு, வாங்கிக்கிட்டு உங்களை மன்னிக்கவே முடியாது அப்படின்றாரு, மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப உலகத்துல அது குற்றம் நீங்கி போச்சு அவருக்கு. மற்றவங்க எல்லாம் பார்த்து அவனை அநியாயக்காரன்னு சொல்லுவாங்க. இப்போ யார அந்த காசு யார்கிட்ட இருந்து நான் அபகரிச்சனோ அவரை பார்த்து சொன்னா, என்னடா காசைத்தான் கொடுத்துட்டானே, மன்னிப்பு தான் கேட்கறான்னு மன்னிச்சிட வேண்டியதுதானே, அதெல்லாம் மன்னிக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்க. மற்ற ஜனங்கள்லாம் சேர்ந்து யாரு திருப்பி காசு இப்ப நான் கொண்டு போய் கொடுக்குறேன், நான் அநியாயம் முதல்ல அபகரிச்சிருக்கேன், திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டேன், என்ன பார்த்து நல்லா செஞ்சீங்க, ரொம்ப நல்ல மனுஷனீங்க அப்படின்னு என்ன பார்த்து சொல்லுவாங்க எல்லாரும். அவனை பார்த்து அநியாயக்காரன்னு சொல்லுவாங்க. இப்ப ஆனா அல்லாஹ் இடத்துல நான் என்னன்னு கேட்டா, இன்னும் அல்லாஹ் இடத்துல எனக்கு மன்னிப்பு கிடைக்காது. ஏன்? அந்த ஆள் மன்னிச்சேன்னு சொல்லணும். அப்பதான் அந்த மன்னிச்சேன்னு அவர் சொல்றதுக்குள்ள காரண காரியங்களை அதுக்குள்ள வழிவகைகளை நான் ஏற்படுத்தணும். கண்டிப்பா அவர் காலை பிடிச்சாது கையை பிடிச்சாது நீ மன்னிச்சேன்னு சொல்லுப்பா, இல்லன்னா அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுக்கணும். இதான் அந்த இந்த மாதிரி அநியாயம் செய்யறதுல பல்வேறு விதங்கள் இருக்கின்றன. அதனால ஒரு மனிதன் அடுத்தவருக்கு அநியாயம் செய்தால் அந்த அநியாயத்துடைய விளைவு இவருக்கே ஏற்படுகின்றது. அதே மாதிரி தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டால் அதனுடைய விளைவு இவருக்கே தான். தனக்குத்தானே அநியாயம் செய்யறது அப்படின்னா என்ன? பொய் பேசுறது, திருடுறது, வட்டி வாங்குறது. இப்ப வட்டி வாங்குறாரு, யாருக்காவது ஒரு அநியாயம் செய்யறாரு, இவர் தான் கொண்டு போய் காசு கொடுக்குறாரு நிறைய அடுத்தவருக்கு. இவருக்கு என்ன? இவர் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டார், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்ததின் காரணமாக அல்லாஹ்வுடைய தண்டனை கூறியவராக ஆயிட்டார், இவர் தனக்குத்தானே அநியாயம் செஞ்சுக்கிட்டார் அப்படின்னாரு. இது மாதிரி எல்லா விஷயங்களும். அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம்
சொன்னா அல்லாஹ்தாலா இந்த மரத்துக்கு பக்கத்துல போகாதீங்க, நெருங்காதீங்க அப்படின்னா சாப்பிடாதீங்கன்னு சொன்னா சாப்பிட்டுட்டாரு. இப்ப என்ன விளைஞ்சிச்சு? அதனால அல்லாஹ்வுக்கு குறைஞ்சு போச்சா? மலக்குகளுக்கு ஏதாவது நஷ்டமா? சைத்தானுக்கு ஏதாவது நஷ்டமா? யாருக்கு நஷ்டம் இல்லை, அவருக்கு தான் நஷ்டம். யாருக்கு நஷ்டம்? அது ஆதமுக்கே தான் நஷ்டம், ஆதமும் ஹவ்வாவுக்கு தான் நஷ்டம். கடைசியில பார்த்தோமா நமக்கு தான் நஷ்டம். அப்படின்னு நமக்கு என்ன நஷ்டம்? சில பேர் சொல்லுவாங்கல்ல, இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அந்த பழத்தை சாப்பிடாம இருந்தாருன்னா நம்ம எல்லாருமே சொர்க்கத்துல இருந்துட்டு இருப்போமே. இப்போ அங்கேயே ஒரு குழந்தை குட்டையெல்லாம் பெற்றுக்கிட்டு அப்படியே இருந்திருப்பாரு, நம்மளும் அங்கதான் இருப்போம் அப்படின்ட்டு. ஷேக் அபுல் மவாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியில இருந்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரியாதை, அவருடைய மாண்பு, அவருடைய மகத்துவம், அவருடைய அந்தஸ்து, அதெல்லாம் ரொம்ப அவங்களுடைய அந்தஸ்துகள்லாம் ரொம்ப உயர்ந்தது. எல்லாத்துக்கும் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்தஸ்து எவ்வளவு பெரிய உயர்ந்தது, அந்த உயர்வுக்கு அளவே இல்லை. அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைச்சிருந்தான் அல்லாஹ் தஆலா. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாலதான் பூமிக்கு வந்தாங்க. அல்லாஹ் தஆலா பூமிக்கு அனுப்பி வச்சான். குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால், கொஞ்ச நாளைக்கு பின்னால்தான் சொர்க்கத்துல இருந்து அதுக்கு பிறகு ரொம்ப காலத்துக்கு பின்னால்தான் பூமிக்கு வந்தாங்க. அந்த ஷேக் அபுல் மவாஹிப் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பூமிக்கு வந்த பிறகுதான் தெரியும் தங்களுடைய சந்ததியில, தங்களுடைய வழித்தோன்றல்கள்ல இப்படி ஒரு நபி வரப்போறார், ஒரு உயர்தரமான நபி முஹம்மது என்ற பெயருடைய ஒரு நபி வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு வந்த பின்னாலதான் யாருக்கு தெரியும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். சொர்க்கத்துல இருக்கும் பொழுதே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிஞ்சிருந்தா இவர் முதல்லயே போய் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு ரொம்ப சீக்கிரமா பூமிக்கு வந்திருப்பாரு, ரொம்ப சீக்கிரமா ரசூலுல்லாஹ் உலகத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மதிப்பை அவர் உயர்த்தி காட்டுவதற்காக இப்படி சொல்லுகிறார் ஷேக் அபுல் மவாஹிப் அப்படிங்கிறவர். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாப்பிட்டது அவர் தனக்குத்தானே அந்த அநியாயம் செய்து கொண்டது இருக்கின்றது. அது ஒரு வகையில அல்ல, பல்வேறு வகைகளிலே அது மனித இனத்திற்கு லாபகரமானதுதான். மனித இனத்தில் ஏன்னா சொர்க்கத்திலேயே அந்த பழத்தை சாப்பிடாம சொர்க்கத்திலேயே அவர்கள் இருந்திருந்தால் இந்த மாதிரி இந்த உறவு முறை ஏற்பட்டு குழந்தை குட்டிகளை பெற்றெடுப்பது என்பது நிகழ்ந்திருக்காதுங்க. அங்க குழந்தைகள்லாம் பெற்றெடுத்துக்கிட்டு அங்க சீராட்டிக்கிட்டு பால் ஊட்டிக்கிட்டு அப்படிலாம் இருக்கிறதெல்லாம் சொர்க்கத்துல கிடையாது. என்ன அங்க இருக்கக்கூடிய அமைப்புகளே வேற. பின்னால கியாமத் நாளைக்கு பின்னால தீர்ப்பளிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போனாங்க கூட மனைவியர்கள்லாம் நிறைய அவர்களுக்கு கணவன் மனைவியா அங்கேயே இருப்பாங்க. அங்கே திருமணங்கள்லாம் நடக்கும், நிக்காகெல்லாம் நடக்கும் ரொம்ப பேத்துக்கு என்ன என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. எல்லாமே இருக்கும். குழந்தை வேண்டும் என்று ஒருவர் விரும்பினால், ஒரு சொர்க்கவாசி விரும்பினால் உடனடியாக அல்லாஹ் தஆலா குழந்தையுடைய பாக்கியத்தை அந்த மனைவிக்கு, இந்த கணவனுடைய மனைவிகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். பெற்றெடுப்பார்கள். குழந்தையை பெற்றெடுத்த உடனே அந்த பெற்றெடுக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு குழந்தை பெறுவதுடைய அந்த பேறுகால வலியோ அல்லது பேறுகாலத்தினுடைய நஜீசுகளோ எதுவுமே இருக்காது. அங்க ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதில்லை, சிசேரியன் பண்ண வேண்டியதில்லை, மருத்துவ வச்சியெல்லாம் வேண்டியதில்லை, டாக்டர் வேண்டியதில்லை, எதுவுமே வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை பிறந்துடும். சாதாரண ஒரு வேலை செய்யறத போலதான் ஒரு குழந்தை பெற்றெடுத்துருவா அந்த பெண்ணு. குழந்தை பெற்றெடுத்த உடனே 31 வயசுக்கு 32 33 வயசு உள்ள குழந்தையாக உடனே மாறிடும். அது கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊட்டி சீராட்டி சோறு கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. உடனடியாக பெருசாயிடும். நம்ம அது சில கதைகள் எல்லாம் அப்படி போடுறாங்கல்ல, பிறந்த உடனே பெருசா போயிடும் அப்படி. அந்த மாதிரி கதையில வர்ற மாதிரி அல்லாஹ் தஆலா நிஜமாகவே சொர்க்கத்துடைய வாழ்க்கையில அந்த இனிமையான நிலையை அமைச்சு வச்சிருப்போம். அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்தில் இருந்தாங்களா, அங்க புள்ள குட்டி எல்லாம் பெற்றெடுத்து அங்க இருக்கக்கூடிய இப்போ உலகத்துல ஒரு குழந்தை பெற்றெடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல எப்படி எல்லாம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அந்த பெண்ணுக்கு எவ்வளவு நஜீசான நிலைகள்லாம் ஏற்படுது, குழந்தையை குளிப்பாட்டுறது, இது பண்றது, பழக்கிறது, அது பண்றது, இது பண்றது, பல்வேறு விதமான நிலை. இந்த நிலைகள் எல்லாம் சொர்க்கத்துல இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இப்ப சொர்க்கத்திலேயே அவர்கள் இருந்திருந்தால் அந்த குழந்தை பாக்கியம் என்பதெல்லாம் உண்டாகாது அப்படிங்கிறது அங்க விளக்கப்படுது. ஆனா அல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன? முன்னாலே சொன்ன நம்ம மலக்குகள்கிட்ட அல்லாஹ் சொல்லும் போதே ஆதமை படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் சொல்றான் பூமியில படைக்க போறேன்னு தான் சொல்றான். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல படைக்கிறேன்னு சொல்லல. அதனால பூமிக்கு அனுப்புவதற்கு திட்டத்துலதான் அல்லாஹ் தஆலா இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கு. ஆதம முதல்ல பூமிக்கு தான் அனுப்பணும், ஆனா சொர்க்கத்துல படைக்கணும் என்ற நியதியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறார். ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாப்பிட்டது அல்லாஹ் தஆலாவுடைய இராதா, நாட்டப்படிக்கு சாப்பிட்டாங்க. ஆனா வேண்டாம் என்று சொன்ன கட்டளை இருப்பதின் காரணமாக சாப்பிட்டதுனால அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபதகூனா மினல் ஸாலிமீன், நீங்கள் இருவரும் அநியாயக்காரர்களில் உள்ளவர்களாக ஆயிடுவீர்கள் என்பதாக சொல்லி அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறார். இந்த அநியாயக்காரர் அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. நம்ம முன்னால சொல்லியிருக்கேன், நபிமார்கள் அனைவரும் மாசூமீன், சிறிய பெரிய எல்லா பாவங்களை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்கள் அவர்கள். நபிமார்கள் குற்றம் செய்தார்கள் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. நம்முடைய அகீதா கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அது ஒண்ணு. புதுசா தோண்டி இருக்கக்கூடிய சில கூட்டத்தார்கள் அப்படி சொல்லுவாங்க, நபிமார்களும் பாவம் செய்யறவங்க தான், சஹாபாக்களும் பாவங்க செய்யறவங்க தான் அப்படின்னு சொல்லி.
நபிமார்களுடைய விஷயத்துல பாவங்கள் என்பதை நமக்கு சுமத்தாட்டவே கூடாது. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து வேணான்னு சொல்றது செஞ்சாங்களே, அது பாவம் தானே அப்படின்னு நம்ம கேட்டோம்னு சொன்னா, அதுக்கு தான் பின்னால் அல்லாஹ் சொல்றான், அது ஒரு ஜல்லத், ஒரு சருகுதல். இப்ப அல்லாஹ் தஆலா ஏன் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொன்னான்னு கொஞ்சம் அவரு இஜ்திஹாத், தன்னுடைய ஆய்வு செய்தார். ஒரு சமயம் நமக்கு நினைக்கிற மாதிரி, அதாவது சைத்தான் ஊசாட்டத்தை போட்டா பாருங்க, அந்த மாதிரி இதை சாப்பிட்டா இங்கேயே இருந்துருவோம், இங்கேயே இருப்பதற்காக வேண்டி இதை சாப்பிடக்கூடாது அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு அவர் தன்னுடைய இஜ்திஹாத், தன்னுடைய ஆய்வுல தவறு செய்து விட்டார். அதுக்கு பேரு ஜல்லத் அப்படின்னு சொல்றது, சருகுதல். அவருடைய சிந்தனையிலே கொஞ்சம் சருகுதல் ஏற்பட்டு விட்டது. அந்த சருகுதல் ஏற்பட்டதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அல்லாஹ் தஆலா மன்னிச்சான். பின் அல்லாஹ் தஆலா அதெல்லாம் சொல்லி காட்டுகின்றார். அதனால இந்த தவறு ஏற்பட்டது காரணமாக வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடாது. பாவம் செய்திருக்காருன்னு சொல்லக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆலமுல் அர்வாஹ்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சுக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் இறந்த பின்னால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆலமுல் அர்வாஹ் என்ற அந்த உலகத்துல ரெண்டு பேரும் சந்திச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, நீங்க நல்ல ஆளா இருக்கிறீங்க, எங்க தாப்பனார் தான் நீங்க, இருந்தாலும் சொர்க்கத்துல அந்த அல்லாஹ் தஆலா உங்களை எல்லாம் குடியிருக்க வச்சானா, ரெண்டு பேர்த்தையும் பேசாம அங்கேயே இருக்க வேண்டியதான, இந்த பழத்தை சாப்பிட்டு தொலைச்சு எல்லாத்தையும் கீழே இறக்கி போட்டீங்களே அப்படின்னு கேட்டாராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், பழத்தை சாப்பிட்டதுனால எல்லாத்தையும் பூமிக்கு வர வச்சுட்டீங்களே, இது என்ன அநியாயம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை திருப்பி கேட்டாங்களாம், சரி நான் பழத்தை சாப்பிட்டேனே, அப்படி நான் வந்து பழத்தை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா எழுதி வச்சிருக்கான் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாமா எழுதி வச்சிருக்கான். எங்க எழுதி வச்சிருக்கான்? லௌஹுல் மஹ்பூல் அந்த பலகையில ஏட்டில் எழுதி வச்சிருக்கான். அது எப்ப எழுதலாம் அப்படின்னு கேட்டாங்களாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்ப எழுதினா? அது உங்களை எல்லாம் படைக்கிறதுக்கு பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாலே எழுதி வச்சுட்டாங்க. ஆமா, என்ன படைக்கிறதுக்கு முன்னால 1000-2000 வருஷத்துக்கு முன்னால எழுதி வச்சு அதன்படி நடத்த விஷயத்துக்கு என்னையும் நீ குறை சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். என்ன படைக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு மரத்தை இந்த மாதிரி சொர்க்கத்துல வந்து ஒரு மனிதனை படைப்பேன், அவர் சொர்க்கத்துல இருப்பாரு, பழத்தை சாப்பிடுவாருன்னு எல்லாம் எழுதி வச்சுட்டான். எழுதி வச்ச பிறகு என்ன படைச்சான்? அப்புறம் எனக்கு முன்னாலேயே எழுதி வச்ச விஷயத்தை பற்றி என்ற ஏன் குறை சொல்றன்னு கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யஹ்தஜ்ஜ ஆதமு மூசா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த தக்தீருடைய விஷயம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வந்து என்ன போட்டு குழப்பறாரு அஜித், ஒண்ணுமே விளங்கல அப்படின்னா விளங்க விட்டுருங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அது நமக்கு வாழ்க்கைக்கெல்லாம் தேவைப்பட்ட விஷயம் அல்ல. நம்முடைய வாழ்க்கைக்கு அது தேவையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஏன் சாப்பிட்டாங்க, சாப்பிடாம இருந்தா என்ன, சாப்பிடாம இருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு போகக்கூடாது. கற்பனை எல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம கற்பனை பண்ணிட்டு இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வராம இருந்தா நம்ம சொர்க்கத்திலேயே இருந்திருப்போம், சொர்க்கத்துல அப்படிலாம் கற்பனை பண்ணணும். என்ன நடந்து முடிஞ்சிச்சா அதை பற்றி உள்ள விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இங்க விளக்கப்படுகின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல இருக்க சொன்னது, அவர்கள் அங்க சாப்பிட்டது, அதை அப்படி சாப்பிட்டதின் காரணமாக நீங்கள் அநியாயக்காரர்களாக ஆகிவிட்டீர்கள் அப்படின்னு சொன்னது. அத சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல வரல. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம், அப்படி நெருங்கினால் ஃபதகூனா மினல் ஸாலிமீன், நீங்கள் அநியாயக்காரர்களாக ஆகிடுவீர்கள், அநியாயக்காரர்களில் உள்ளவர்களாக ஆகிடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி அந்த விஷயம் மட்டும் இருக்குது. அதுக்கு இந்த விளக்கங்கள்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டது. பின்னால் உள்ள ஆயத்துக்கள் அல்லாஹ் தஆலா சாப்பிட்டதை பற்றி, அந்த ஷைத்தான் வஸ்வாசம் உண்டாகுவதை பற்றி உள்ள விளக்கங்களை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். ஆகவே எந்த சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ளுகின்றோமோ அது அல்லாஹ் தஆலாவுடைய சட்டங்கள். அல்லாஹ் எப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய ஆயத்துகளுக்கு விளக்கங்கள் சொல்லப்படுகின்றது என்பதை தெரிந்து அந்த விளக்கத்தின்படிக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அத்தகைய நல்ல தன்மைகளை, பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.